ஷேய் நந்தி நந்தி பேசுகிறேன்ப்பா. முப்படை வீரர் கேட்டுக்கோ ஐயா. சொத்து ஆலயத்தில் உட்காந்துருக்க அமர்நாத் 12 ஜோதிலிங்கம். 12 ஜோதிலிங்கத்துலேயும் அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் முப்படை வீரர் இருக்க இராணுவ வீரர். புரிஞ்சுக்கப்பா. எல்லா கணக்கும் போட்டு உனக்கு கொடுத்துட்டே இருப்பார். இப்போ இவனுங்களை வந்த உடனே எப்படி தூக்கணும், எப்படி செய்யணும், எப்படி அடித்து நொறுக்கணுங்கிற கேள்வி கொடுப்பார். அந்த கணக்கு கொடுப்பார். ராம்நாடு சிவகங்கை அதை சுற்றி அடைச்சிடணும். முப்படை வீரர் அடைச்சிருங்க. புரியுதா? அதில் அடிக்க அடிக்க பூரா அரண்மனையில் இருக்கிறவன் பூரா அடி வாங்க கொடுக்க பூரா அது கணக்கு இருக்குது. அது ஈஸ்வரன் பிள்ளைகளை வந்து தான் தொட முடியும். வேறு யாரும் தொட முடியாது. அங்கே ராம்நாட்டில் புரிஞ்சுக்கப்பா. பிள்ளையை தான் தொட முடியும். அது கவர்மெண்ட் அடைச்சிருக்கான், அடைச்சி வச்சுருக்கான். அது திறந்தானா செத்து போவான். அந்த ராஜேஷன் வெளியே வந்துடுவான். அதை திறக்காமல் அப்படியே அமைங்க அரண்மனை கோட்டையை பூட்டுறான். பூட்டுங்கடா இல்லை பூட்டலன்னு வச்சுக்கோ. இராணுவம் முப்படை வீரர் தான் அங்கே வருவான். திவான் ஒருத்தன் இருக்கான், ராணி ஒருத்தன் இருக்கான், ஒருத்தி இருக்கான். இந்த ரெண்டும் அட்டாவது ஆட்டம் ஆடிக்கொண்டே இருக்கிறது. புரிஞ்சுக்கோ. நந்தி கணக்கு கொடுத்தாச்சு. முப்படை வீரர் எல்லாம் ஐயா சொத்துல தான் நீ உட்கார்ந்துருக்க. இவனுங்க அரசியல்வாதி சேட்டை நாய் மாதிரி சேட்டை பண்ணுவான். பூமியை அழிக்க வந்த பாயிப்பே பூரா பில்டிங், எங்கே பார்த்தாலும் பில்டிங்கு. இப்போ எல்லா விவசாயம் அழியிற காரணம் என்ன காரணம்? ஏன்னா விவசாயம் வச்சுருக்கவன் பிளாட்டு போட்டாச்சுன்னா நமக்கு நல்ல வருமானம் இருக்குன்னு இந்த பேப்பரில் விட்டுட்டான். இப்போ இந்த பேப்பர் பூரா விவசாயத்தில் போட்டவனுக்கு பூரா புரோக்கரை பூரா அள்ளியிருப்பான். இன்னைக்கு கணக்கு போட்டார் புரோக்கர். முப்படை வீரர், இராணுவம், விமானம், கப்பல் துறை மூணு வரும் கேட்டுக்கோ. அதான் விஷ்ணு பிரமா சிவன் 3 வரும் கணக்கு. புரிஞ்சுக்கோப்பா. அதே கணக்கை முப்படை வீரருக்கு போட்டு கேட்டுக்கோ. இந்த புரோக்கர்களை அரசியல்வாதி நியமிச்சிருக்கான். அம்புட்டு நியமித்து விழுருங்கடா அப்படின்னு நியமிச்சிட்டான். அதனால் கவர்மெண்ட்டும் கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணுன்னு நியமிச்சிட்டான். இது எல்லாம் அவனுடைய குடும்பம், அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, அவன் பேரன் பேத்தி வரைக்கும் ஆதார கார்டில் உள்ளே கொண்டு போயிரு. நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிரு. இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் கெடுக்கப்பா. நீதி அரசர் போடுதார். ராமநாடு சிவகங்கை அடைச்ச உடனே எல்லா கணக்கும் எடுப்பார். உள்ளே வாங்கியிருக்கவன் பூரா பல கோடி தெரு கோடியா போயிடுவான். பூரா குளத்துக்கு எத்தனை குளம்ங்கிற கணக்கு அங்கே தான் இருக்குது. அது எடுப்பார். ஐயா எடுப்பார் அப்பா. நீதிமன்றத்தில் கடுக்கோ. அமைதியாக போச்சு. எல்லா இடம் மண் டார் அடிக்கான். தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப மோசத்தில் போய்கொண்டே இருக்கிறது. இப்போ இவனுங்க தாசில்தார், விஓ, கலெக்டர் வீட்டில் பொட்டமாக அள்ளிட்டு போகணும்னு ரெடியாக இருக்கான். அதனால் அன்னைக்கு போட்டார். அவங்க பொண்டாட்டி புள்ள குடும்பம் வரைக்கும் அள்ளி கொண்டு போயிடுவார். முப்படை வீரர் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கடா.